बाप पहले बच्चों को कहते हैं, ये बैठे हो, ये भूल तो नहीं जाते हो, या हम बाबा के आगे बैठे हैं और टीचर के आगे भी बैठे हैं। சோ பாபா சொல்றது, குழந்தைகளே நீங்க மறந்துட மாட்டீங்க தானே? நீங்க அப்பா முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க, ஆசிரியர் முன்னாடியும் உட்கார்ந்துருக்கீங்க. हैं और फिर गुरु के आगे भी बैठे हुए हैं। குரு முன்னாடியும் உட்கார்ந்துருக்கீங்க. बाबा नहीं समझते हैं कि सभी को इसी याद में बैठते हैं। பாபா இப்படி फिर நினைக்கிறது இல்ல, எல்லா குழந்தைகளும் இந்த மாதிரி நினைவுல உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு. भी बाबा का फर्ज है तो बच्चों को समझाना। ஆனாலும் பாபாவுடைய கடமை குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும். तो भूलने जाओ, माया भुला देती है। மறந்துடாதீங்க, மாயை வந்து உங்களை மறக்க செய்யும். तुमको खुशी बहुत होगी क्योंकि यह अर्थ सहते, ये हमारा बेहद का बाबा भी है और बरोबर हमारा टीचर भी है और बरोबर हमारा सतगुरु जो साथ में ले जाएंगे बच्चों को। சோ இது வந்து மறக்க கூடாது. இது வந்து எல்லையற்ற தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குரு நம்மள வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்காரு. आई है बच्चों को श्रृंगार कराने। சோ அதோடைய சந்தோஷமும் இருக்கும் உங்களுக்கு. பாபா வந்திருக்கிறதே உங்களை அலங்கரிக்கிறதுக்காக. पौधता का भी श्रृंगार कराने आते हैं, ठीक है ना बच्चे? சோ தூய்மையின் அலங்காரத்தை செய்ய வந்திருக்காரு பாபா. சரிதானே குழந்தை? ம். धन भी अथाह देते हैं। वो धन को यहाँ के लिए नहीं देते हैं, ये धन देते ही है नई दुनिया के लिए। சோ சொத்து கூட பாபா நிறைய கொடுக்கறாரு, எல்லையற்ற சொத்து கொடுக்கறாரு. ஆனா இந்த உலகத்துக்காக இல்ல, இது புதிய உலகத்துக்காக. उजाड़ना है, यहाँ सबको जानना है, या तो नई दुनिया में जाना है और तो शांति धाम में जाना है। இங்க இருந்து எல்லாருக்கும் போகணும். ஒண்ணு சத்தியுகத்துக்கு போகணும், இல்ல சாந்தி தாமத்துக்கு போகணும். ஆனா எல்லாரும் போகணும். ये जो पुरानी दुनिया है यहाँ तुम्हारे को जाना है जरूर, तो ये याद करना है बच्चों को। சோ இந்த பழைய உலகத்துல இருந்து கண்டிப்பாக நம்ம போகணும். சோ குழந்தைகளுக்கு இது நினைவு செய்யணும். बच्चे गफलत करते हैं, भूल जाते हैं। குழந்தைகள் வந்து கவனஈனமாக இருக்காங்க, அப்போ மறந்துடுறாங்க. तो वो जो खुशी होनी चाहिए सारी, जिसको फुल खुशी कहा जाए, वो कम हो जाती है, उसमें पूरी खुशी आती। சோ எவ்வளவு சந்தோஷம் இருக்கணுமோ அவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது. அது குறைஞ்சிருது. क्योंकि ऐसा तो बाबा कभी कोई मिलता ही नहीं, सवाल कर இந்த तो மாதிரி खुद தந்தை நமக்கு கிடைக்கிறதே இல்ல मुழு கல்பத்திலையும். ही समझाते हो, तुम समझते हो कि बरोबर हम बाप के बच्चे जरूर हैं और हमको पढ़ाते हैं, इसलिए टीचर भी जरूर है। और जब तुम पढ़ने बैठते हो तब जानते हो कि बरोबर ये जो हमारी पढ़ाई है वो नई दुनिया के लिए है, सत्य के लिए। சோ கண்டிப்பாக இப்ப அப்பா வந்திருக்காரு, இது எங்களோட எல்லையற்ற தந்தை. கண்டிப்பாக இது நமக்கு புரியுது. நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கோம் படிக்கிறதுக்காக. இந்த கல்வி புதிய உலகத்துக்காக. के लिए है, अमरपुरी के लिए है। अमर लोक कहो या पूरी कहो, और इस समय में हम संगम युग पर बैठते हैं। சோ பாபா வந்து இந்த கல்வி வந்து அமர லோகத்துக்காக சொல்லலாம், அமர புரின்றதுக்காக சொல்லலாம், புதிய உலகத்துக்காக. ये तो यादगिरी जरूर होनी चाहिए बच्चों को, पक्का पक्का याद कर देने का है। இது வந்து குழந்தைங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். பக்கா பக்காம்னு உறுதியாக ஞாபகம் இருக்கும். चलिए तो बाप याद पड़ेंगे ना बच्चे, ऐसे कभी भी खुश भी नहीं होना है। कभी समझो इनको बच्चों को, चलो बाबा तो बैठे ही हैं और जिस जगह जाना है नहीं दुनिया में, क्योंकि जाना है कृष्णपुरी से, कृष्णपुरी में। और ये जानते हो कि इस समय में कंसपुरी में है, यानी आसुरी दुनिया में है।
இது வந்து மறக்க கூடாது. நம்ம எங்க போறோம்? கிருஷ்ணபுரிக்கு போறோம். ஆ? கிருஷ்ணர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறோம். இது வந்து கம்சபுரி, கம்சன் இருக்கக்கூடிய புரி இடம். कृष्ण तो याद रहते हैं। समझो कोई साक्षात्कार भी होते हैं तो कोई साक्षात्कार से कोई कृष्णपुरी में नहीं जा सकेंगे। देन யாருக்காவது அந்த காட்சி கிடைச்சதுன்னா, கிருஷ்ணருடைய காட்சி கிடைச்சதுனாலும் அவங்க கிருஷ்ணபுரிக்கு போக முடியாது. नेक्स्ट में नहीं जा सकेंगे। ये तो सारे स्वरूप को कृष्णपुरी कहेंगे, परंतु कृष्ण के राजधानी में अंदर नहीं जा सकेंगे। காட்சி கிடைச்சாலும் அவங்க கிருஷ்ணருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. साक्षात्कार भी होगा, विष्णु का होवे या कृष्ण का होवे, तो ऐसे नहीं समझना कि हम जाएंगे जरूर तब जब तुम बाप को, जैसे बाबा कहते हैं, बाप को तो याद करते रहेंगे। கிருஷ்ணரோட காட்சி கிடைக்கட்டும், இல்ல விஷ்ணுவோட காட்சி கிடைக்கட்டும், ஆனா அந்த அவங்களுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. எப்போ போகலாம்? பாபா எப்படி சொல்றாரு அப்படி நினைவு செய்யும் பொழுதுதான் போகலாம்.